வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எவ்வளோ கஷ்டங்கள் வருது. ஒரு நாளைக்கு நம்ம தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னு சொன்னாலே படுக்கிறதுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கு. இது எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு, இந்த கஷ்டங்கள்லாம் இருக்க இடம் தெரியாமல் போகிறதுக்கு ஒரு அருமையான வழிமுறைகள் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம கஷ்டம் வந்து நம்மளை கிட்ட கூட நெருங்காதுங்க. இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோவுக்கு பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரு ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம என்னது தான் நல்லது தான் பண்ணாலும் நம்மளை வந்துட்டு காயப்படுத்துறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களை எப்படியாச்சும் அவங்க மனசை வேதனைப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தாங்க கஷ்டங்களும் நம்மளை துரத்தி அடிக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்டா நம்ம இன்னைக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சில சமயங்கள் மன வேதனைப்படுற மாதிரிலாம் இருக்குங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. நாம் வந்துட்டு எப்போவுமே மனசை வந்துட்டு ரிலாக்ஸாக வச்சுக்கணும். ரிலாக்ஸாக வைக்கவே முடியலையே, என்ன பண்ணுறது? காலைல எந்திரிச்சோன்னா நம்ம என்ன தான் நம்ம சாமி கும்பிட்டாலும், என்ன தான் நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணாலும் நம்மளை கஷ்டங்கள் துரத்தி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சி போகாதீங்க. வந்து எப்போவுமே பாருங்கள், தெய்வ சக்தி, உங்களோட குலதெய்வம் இருக்கா, உங்களுக்கு குலதெய்வம், அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட இஷ்ட தெய்வம், அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விநாயகர். இந்த 3 பேரையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மனசில் எப்போவுமே வந்துட்டு நிலைநிறுத்திக்கங்க. இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு நீங்கள் காலையிலே குளிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும்லாம் இல்லைங்க. எப்போவுமே நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்களா, நீங்கள் படுக்கையை விட்டு நீங்கள் தரையில் கால் வைக்க முன்னாடி இந்த விஷயத்தை செய்யணுங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே என்னோட வந்து தெய்வம் இருக்குது, தெய்வம் எனக்குள்ளேயே இருக்குது, தெய்வம் வந்துட்டு என்னை கைப்பிடிச்சி கூட்டி போகும், எதுவாக இருந்தாலும் கடவுள் பார்த்துக்கும் அப்படின்ற ஒரு இதை வந்து மனசுக்குள்ளே வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க. நீங்கள் நினச்சா மட்டும் நம்மளுக்கு தெய்வம் கூடவே வந்துடுமா அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வருங்க. சில சமயங்களில் நம்மளறியாமே நம்ம வந்துட்டு ஒரு பெரிய ஆபத்துக்கள்லேருந்து தப்பிச்சிருப்போம். நம்ம வந்து தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போச்சு அப்படின்லாம் நடந்திருக்கும். ஒரு சில நேரங்களில் உங்களாலே இப்போ உணர முடியும். நீங்கள் இந்த வீடியோ கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் அன்றைக்கி அவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து நான் தப்பிச்சேன், அவ்வளோ பெரிய கஷ்டத்துலேருந்து நான் மீண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். அப்போ வந்துட்டு இது உங்களோட சக்தியால் கிடையாதுங்க. தெய்வம் உங்கள் கூட இருந்தனால மட்டும்தான் இது வந்து சாத்தியமாகி இருக்கும். அது பாருங்கள், தெய்வம் வந்துட்டு நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நம்ம கூடவே இருக்குங்க. நீங்கள் வந்து எப்போவுமே நீங்கள் காலைல எந்திரிச்சு நீங்கள் பெட்டை விட்டு நீங்கள் எந்திரிக்கும் போது தரையை வைக்கிறீங்களா, அதுக்கு முன்னாடி கண் முழிக்கிறீங்களா, அந்த தெய்வத்தை மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு விநாயகரை வணங்காமல் எந்த ஒரு தெய்வத்தையுமே வணங்கக்கூடாதுங்க. விநாயகரை வந்துட்டு நல்ல மனசார வழிபாடு பண்ணிக்கோங்க. மனசார தெய்வமே கூடவே இருந்தேன், நீங்கள் வந்து எப்போவுமே காப்பாற்றணும். எந்த ஜென்மத்துலேயும் சரி, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, நான் என்ன ஒரு நிலைமையில் இருந்தாலும் சரி, உங்களோட நினைக்கக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் சரி, நினைக்க முடியாத நிலைமையில் இருந்தாலும் சரி, எப்போவுமே நீங்கள் என் கூடவே இருந்து என்னை வழி நடத்தி கூட்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போவுமே வந்து விநாயகரை வந்து மனசார வேண்டிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட குலதெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அவங்கள வந்துட்டு மனக்கண் முன்னாடி நிறுத்தி நீங்கள் வந்துட்டு இதே மாதிரியே வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அவங்க தான் உங்களோட இஷ்ட தெய்வம். அந்த இஷ்ட தெய்வத்தையும் சரி, இந்த 3 தெய்வங்களையும் மனசார வேண்டிக்கோங்க. குலதெய்வம் நிறைய இருக்குங்க. ஒரு தெய்வம் நீ குலதெய்வம்னு சொல்லிட்டு சொல்கிறதே மொத்த தெய்வங்களையும் சேர்த்து தான். ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரு தெய்வம் இருக்கும், ஒரு சிலருக்கு 27 தெய்வங்கள் இருக்கும். அப்படி நிறைய எண்ணிக்கையில் இருந்தாலும் எல்லாரையுமே வந்துட்டு நம்ம மனசார நினச்சி அப்படியே மனக்கண் முன்னாடி நிறுத்தி நம்ம மனசார வேண்டிக்கணுங்க. அந்த குலதெய்வங்கள் எல்லாரையுமே நீங்கள் வந்துட்டு இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் படுக்கை விட்டு எந்திரிச்சு பாருங்கள். கட்டாயம் வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு நல்ல ரிலாக்ஸாக இருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாகவே உங்களை வந்துட்டு பெருசாக கஷ்டங்கள் எதுவும் பாதிச்சிருக்காது. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அன்றைக்கி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கூடவே நம்மளை காப்பாற்றுறதுக்கு இருக்காங்க, தெய்வ சக்தி நம்ம கூடவே இருக்குது அப்படின்ற எண்ணங்கள் வந்துட்டு நம்ம கூடவே இருக்குங்க.